டெல்லிக்கு எங்க தலைவர் போனாரு, கருப்பு சட்டை போட்டு போனாரு, எதிர்ப்பை நோக்கி கொண்டு போனாரு சொல்லி பேசுறாங்கல்ல. 2வது டைம் திருப்பி போகிறப்போ வெள்ளை சட்டை போட்டு போனாரு. ஆமா. அப்ப என்ன சமாதானம் காட்டுவதற்காக போயிருக்காரா? இவ்வளவு பெரிய ஒரு கட்சிகள்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த கட்சிகளுக்கெல்லாம் சின்னம் கிடைப்பது கடினமாக இருந்தது. ஆனா விஜய்க்கு மட்டும் எப்படி டக்குன்னு உடனே சின்னம் கொடுத்தீங்க? விஜய் என்பவர் பாஜகவினுடைய ஏ டீமா இருக்கார். தாமதம் எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் இருக்கிறது. அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கா? பெரியாருடைய கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு நீங்கள் எப்படி நேரம் வரலாம்? விசிகேல வெறும் 20 பேர்களை தான் வச்சிருக்கீங்க, கட்சியே இல்ல, மத்தவங்க எல்லாம் போயிட்டாங்க, வெறும் 20 பேர்களை மட்டும் தான் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கூட்டணி கட்சி பத்தி பேசியிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் பேசி முடிச்ச 1 மணி நேரத்துக்கு அப்புறம் அவர் என்ன பேசினாரு? தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். தோழர், சமீபத்துல பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு டிவிகேக்கு வந்து விசில் சின்னம் ஒதுக்கி இருக்காங்க. அதை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை வெற்றி சின்னமா உங்களுக்கு அமையுமா? அதாவது 2019 காலகட்டத்துல சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில அண்ணன் திருமாவர்கள் போட்டிடுறாரு. அவருக்கு சின்ன எப்ப கொடுக்கப்பட்டுச்சுன்னா கடைசி 1 மாசத்துல கொடுக்கப்பட்டுச்சு. அதற்கு பிறகு அந்த கட்சியை சார்ந்த தோழர்கள் ஒட்டுமொத்தமாக அந்த 1 மாசத்துல கொண்டு போய் சின்னத்தை மக்கள்கிட்ட சேர்ந்துட்டு வெற்றி பெற்றார். அவர் சின்னம் கிடைத்ததை சொல்றேன். அதற்கு பிறகு 2021 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களுக்கு கடைசி டைம்ல தான் மைக் சின்னம் கிடைச்சிது. அதற்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா விவசாய சின்னம் தான் கேட்டிருந்தாங்க. அதுதான் எங்களுடைய சின்னமாக இருக்குது, அதுதான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆனா என்ன பண்ணிட்டாங்கன்னா அது தேர்தல் ஆணையம் வந்து அந்த சின்னம் வந்து கொடுக்கவே இல்லை. ஆனா அதற்கு பிறகு பாஜகவோட யார் கூட்டணி வைத்தார்களோ அவர்களுக்கு உடனடியாக சின்னம் என்பது கொடுக்கப்பட்டது. உதாரணமாக யாரை சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுக்கு என்ன பண்றாங்கன்னா போனாரு, டக்குனு போய் சேர்ந்தாரு, டக்குனு குக்கர் சின்னம் கொடுத்துட்டாங்க. அதே போல என்ன ஆச்சுன்னா தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா ஜி.கே. வாசன் போய் சேர்ந்தார். அவருக்கு டக்குனு என்ன பண்ணிட்டாங்கன்னா சைக்கிள் சின்னத்தை கொடுத்தாங்க. இப்ப அதே போல என்ன பண்றாருன்னா விஜய் அவர்கள் ஒரு கூட்டணி ஒரு முடிவோட இருக்கிறார். விஜய் என்ன பண்றாருன்னா எல்லாத்தையும் எதிர்பார்க்கிறாரு. கூட்டணிக்கு வாருங்கள் எதிர்பார்க்கிறாரு. கதவெல்லாம் திறந்து வச்சிட்டாரு. ஆனா என்ன ஒண்ணா கூட்டணிக்கு யாரும் வரவில்லை. ஆனா என்ன பண்ணா பாஜக என்பது விஜயை கூட்டணிக்கு அழைக்கிறாங்க. அந்த அழைப்பை தான் மாட்டிக்கொண்டதுதான் சிபிஐ வழக்கு அப்படிங்கிறது. எல்லாரும் பேசுறாங்க, டெல்லிக்கு எங்க தலைவர் போனாரு, கருப்பு சட்டை போட்டு போனாரு, எதிர்ப்பை நோக்கி கொண்டு போனாரு சொல்லி பேசுறாங்கல்ல. ஆனா சிபிஐ வழக்கு முடிஞ்சு வரும்போது அவர் சிரிச்சுக்கிட்டே தானே வந்தாரு. அதுதான் நான் சொல்ல வரேன். முதல்ல வந்து அதுதான் அந்த எப்படின்னா கருப்பு சட்டை அணிஞ்சிட்டு உள்ள போறாரு சொல்றாங்க. திருப்பி வெளியே வரும்போது எப்படி வந்தாருன்னு பாத்தீங்கன்னா போயிட்டு முடிச்சு ரெண்டாவது டைம் திருப்பி வழக்குக்கு போறாரு. 2வது டைம் திருப்பி போகிறப்போ வெள்ளை சட்டை போட்டு போனாரு. அப்ப என்ன சமாதானம் காட்டுவதற்காக போயிருக்காரா? அதுதான் உண்மை. சமாதானம் காட்டுவதற்காக வெள்ளை சட்டை போட்டுக்கொண்டு திருப்பி விஜய் அவர்கள் போனார். அதற்கு பிறகு உடனடியாக எப்படி விஜய் அவர்களுக்கு வந்து விசில் சின்னம் கிடைச்சது? அவர் மொத்தம் 9 சின்ன பட்டியல் போட்டாரு. அந்த பட்டியல் போட்ட சின்னத்துல முதல் சின்னமா இது பார்த்தா விசில் இருக்கு. ஏன் நேரம் தாழ்த்தி காலம் தாழ்த்தி சின்னம் கொடுத்திருக்கலாமா இல்லையா? அப்ப இவ்வளவு பெரிய ஒரு கட்சிகள்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த கட்சிகளுக்கெல்லாம் சின்னம் கிடைப்பது கடினமாக இருந்தது. ஆனா விஜய்க்கு மட்டும் எப்படி டக்குன்னு உடனே சின்னம் கொடுத்தீங்க? ஏனென்றால் விஜய் என்பவர் நான் வந்து பல டைம் பேசிட்டு இருக்கிறேன். விஜய் என்பவர் பாஜகவினுடைய ஏ டீமா இருக்காரு. அதனாலதான் அந்த சின்னம் வந்து உடனடியாக கொடுக்கப்பட்டது. இல்ல, எனக்கு நீங்க சட்டையில இருந்து சொன்னதுனால கேக்குறேன். இப்ப கருப்பு சட்டை அணிஞ்சாரு அப்படின்றதுனால அவரை திராவிடமா ஏத்துக்க முடியுமா? திராவிடக்காரர்னு சொல்லிட முடியுமா? அதாவது ஒரு விஷயம் இருக்கு. நான் பேசலாம் எல்லாம் பேசக்கூடிய கருத்தை வந்து ஏத்துக்கணும். நான் வந்து கருஞ்சட்டைக்காரன், ஆனால் பெரியாரிஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பல பேர் இருக்காங்க. பகுத்தறிவாளன் ஆனால் பெரியாரிஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் விஜய்கிட்ட இருக்கு. கருப்பு சட்டை போட்டிருக்காரு, அவர் பகுத்தறிவாளனும் கிடையாது, பெரியாரிஸ்டும் கிடையாது. பெரியார கொள்கை தலைவரா வச்சிருக்காரு. எதுல வச்சிருந்தாரு? எங்க பேசினாரு பெரியார பத்தி? ஈரோட்ல போயிட்டு பெரியார் ஈரோட்ல போயிட்டு என்ன பேசினாரு விஜய் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஈரோட்ல போயிட்டு என்ன பேசினார்? ஈரோடு என்ன பெரியார், அதை தவிர வேற என்ன பேசினார்? பெரியாரோட அடிப்படை கொள்கை என்ன, அதை பத்தி பேசினாரா? பெரியார்கிட்ட எவ்வளவு பெரிய கொள்கை இருக்கு. பெரியார் என்ன பண்ண ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கடந்துட்டு போனாரு. இது இந்து அப்படிங்கிற ஒரு பட்டியல்ல தாழ்த்தப்பட்ட மக்களை
கோயிலுக்குள்ள உள்ள நுழையலன்னு சொல்லிட்டு இந்துக்களுக்கு எதிரியா பார்க்கப்பட்ட பெரியார் அவர்கள் தான் ஆலை நுழைவு போராட்டம் நடத்தி அந்த மக்கள் உள்ளே நுழைய வேண்டும் என்று போராடியவர் பெரியார், தந்தை பெரியார் அவர்கள். ஈரோட்டுக்கு போனீங்களே, நீ நேத்தி பேசினார் ஆதவர்ஜுன் அவர்கள், ஒரு 2 நிமிஷம் வந்து பெரியாரை பத்தி உங்க மத்தவெல்லாம் பேசணும்னு சொல்லி செந்தில் பாலாஜியால பேச முடியுமா? ஆமா கேட்டார்ல. நான் கேட்கிறேன், அந்த கேள்வி வந்து விஜயை பார்த்து தான் கேட்கணும். பக்கத்துல விஜய் தானே இருந்தாரு. அண்ணா நீங்க 2 வார்த்தை பெரியாரை பத்தி கொஞ்சம் பேசுங்கண்ணா. பேசுவாரா? பேச மாட்டாரு. பேச தெரியும். பேசுனதில்ல. ஏன்? ஏன்னா தெரியாது. இப்ப நான் என்ன கேக்குறேன், முதல் மாநாட்டில் நடிகர் விஜய் அவர்கள் பேசினாரு. என்ன பேசினாருன்னா, தமிழ் தேசியம் திராவிடமும் ஒன்று சொல்லி பேசினாரு. இது உண்மை. இது இந்த ஆய்வுபூர்வமான தமிழ் தேசியம் திராவிடம் என்பது உண்மைதான். அது வந்து மாற்று கருத்து கிடையவே கிடையாது. இப்ப என்ன பண்றாங்கன்னா, இப்போ திராவிடம் என்பது என்ன, தமிழ் தேசியம் என்பது என்ன அப்படிங்கிற ஒரு டெபினேஷன் கொடுத்தாங்களா அவங்க சார்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது கிடையாது. இல்ல, அதை வந்து நம்ம வந்து ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு வந்து அண்ணன் லோயலாமணி அவர்கள் பேசினாரு, தந்தி டிவி ப்ரோக்ராம்ல வந்து பேசினாரு. என்னன்னா, தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒண்ணுன்னு சொல்லிட்டு எங்க தலைவர் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி பேசினாரு. அப்ப யாருக்குள்ள பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த கட்சிக்குள்ளேயே பிரச்சனையாக இருக்குது, அந்த கட்சியினுடைய தொண்டர்களுக்குள்ளே பிரச்சனையாக இருக்கிறது. அப்ப அப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது இந்த மக்களை எப்படி வந்து இவர் காப்பாற்றுவாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்காது இல்லைங்களா? அப்போ ஈரோட்டுக்கு போனால் பெரியார், அப்ப ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் போறாரு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் போன உடனே இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இப்படி இருக்கு, இது இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து இன்னும் வளராமல் இருக்குன்னு சொல்லி பேசுறாரா இல்லையா? எங்களுடைய நான் வந்து அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தவன். எங்களுடைய ஊருக்கு வந்தாரு. எங்களுடைய ஊருக்கு வந்து இந்த ஊர்ல வந்து பஸ்ஸே விடல, இந்த ஊர்ல வந்து பஸ்ஸே கிடையாது, சரியான ஒரு பராமரிப்பே இல்லை அப்படின்னு சொல்லி பேசுறாரு. ஆனால் நான் சாட்சியம் சொல்கிறேன், எங்கள் ஊரில், நான் பிறந்த ஊரில், சொந்த ஊரில், எங்களுடைய அரியலூர் மாவட்டம் முழுக்கமாக தார் சாலை அமைத்து கொடுத்தது யார் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் தான். இன்றைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய, போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் சிவசங்கர் அவர்கள் தான் அந்த சாலை முதல் அமைத்தார். அவர் தான் மிகப்பெரிய எங்க கிராமத்திலேயே, எங்களுடைய ஊர்லயே, எங்க மாவட்டத்திலேயே அவர் தொடர்ச்சியாக எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறாரு. இதற்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாருன்னா, 2023 சட்டமன்ற, அதற்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தல் என்ன பண்ணிட்டாங்கன்னா, 2016 சட்டமன்ற தேர்தல் அரியலூர்ல போட்டிடுறாரு, தோத்துட்டாரு. 2000 ஓட்டு வாக்கு வித்தியாசத்துல வந்து அவர் தோத்து போறாரு. ஆனா தோற்றாலும் பரவாயில்லை என்று சொல்லி அங்கேயே இருந்துட்டு அந்த மக்களுக்காக எல்லா உதவியும் செஞ்சார் அவர். அப்ப அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் நாங்க ஏற்றுக்கொள்ள முடியும். அப்ப உங்கள்கிட்ட என்ன இருக்கு? உங்கள்கிட்ட ஒரு லீடர்ஷிப்னு சொல்றீங்க. இப்ப அவர் வந்தாதானே தெரியும், அவர் ஆட்சிக்கு வந்தாதான் அவர் என்ன பண்றாருன்றதே தெரியும். சரி, ஓகே. எதுக்காக 72 நாட்கள் ஓடி ஒளிஞ்சு மறைஞ்சு உட்கார்ந்து இருந்தாரு? என்ன காரணம்? எந்த 72 நாட்கள் சொல்றீங்க? ஆமா, இப்ப கரூர்ல 41 பேர் இறந்தாங்களா இல்லீங்களா? ஆமா, 41 பேர் இறந்து போனாங்க. எல்லாரும் கண்ணீர் விட்டு அழுதாங்களா இல்லையா? விஜயம் அழுதுருப்பார், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அந்த அளவுக்கு வந்து கல்லன்றிருக்காரு அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. எல்லாருக்கும் மனசாட்சி இருக்குது, எல்லாருக்கும் மனிதாபிமானம் எல்லாமே இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, அதற்கு பொறுப்பு யார் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அவர்கள் தான். அதான் 31 நாள் கழிச்சு திரும்பவும் நான் கேட்கறது, அதற்கு பொறுப்பு யார் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? டிவிக்கே தான் ஏத்துட்டாங்களா? பொறுப்பு ஏற்றுக்கொண்டார்களா? இல்ல இல்ல. ஏன் ஏத்துக்கல? திமுக மீது ஒட்டுமொத்தப்படியும் திமுக மேல வந்து போடுறாங்க. நான் என்ன கேட்கறேன்னா, செந்தில் பாலாஜி அண்ணன் எப்படி உடனடியாக வரலாம் என்று பேசுகிறார். செந்தில் பாலாஜி அண்ணனுடைய சொந்த ஊர் என்ன ஊரு? கரூர் தானே. அப்ப அந்த ஊர் இருக்காரு, அங்க இருந்தா தானே அவர் அந்த ஊர் இருக்காரு, அவர் அங்க இருக்காரு, உடனே வந்து அந்த மக்கள் வந்து பாக்குறாரு. இப்ப கரூர் இப்ப அங்க இருந்து எப்படி உடனடியாக செந்தில் பாலாஜி அண்ணா வந்தார் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. எப்படி உடனடியாக விஜய் வந்து புறப்பட்டு பனையூர்ல வந்து படுத்துட்டாரு சொல்லி ஏன் பேசவே இல்லை? எதுக்கு பேச மாட்டீங்க? என்ன காரணம் அதுக்கு? காவல்துறை தான் அனுப்பிச்சு வச்சதாவே சொல்றாங்க. அதே காவல்துறை தானே சொன்னாங்க, ஒழுங்கா நீங்க கண்டிஷன் ஃபாலோ பண்ணுங்க சொன்னாங்க. உரிய நேரத்துக்கு வர சொன்னாங்களா இல்லையா? நீங்க ட்விட்டர்ல 12 மணிக்கு அறிவிச்சிங்களா இல்லையா என்ன வரேன்னு சொல்லிட்டு? நீங்க இப்ப லேட்டா வந்தீங்க. 8:45 கிளம்பணும்னு சொல்லிட்டு 8:45 எதிர்க்கு அங்கிருந்து கிளம்ப நீங்க போனீங்க. அப்ப யாருடைய தவறு? நேரம் தவறுவது யாருடைய தவறு? அவருடைய தவறு. அப்ப அதை ஏத்துக்கிட்டாங்களா? நான் என்ன கேக்குறேன், கரூர் சம்பவத்துக்கு தனிநபர் ஒருவர் மட்டும் பொறுப்பு இல்ல. ஆனா நேரம் வர்றதுக்கான சரியா வராதுக்கான காரணம் சிபிஐ கேள்வி கேட்டதுக்கு அங்க நிறைய வளைவுகள் இருக்கு, அதனாலதான் தாமதமாச்சு அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்காரு. ஓகே, இப்போ எத்தனை வளைவுகள் இருக்கா? அதுக்கான ஒரு லட்சக்கணக்கான வளைவுகள் இருக்குமா? இல்ல கோடிக்கணக்கான வளைவுகள் இருக்குமா? சரி, ஓகே ஓகே. போகிறப்போ அப்படி வளைவுகள் தான் இருந்துச்சு. இப்ப திருப்பி வரும்போதுல எந்த ஒரு வளைவும் கிடையாது. அரை மணி நேரத்துல வந்துட்டாரு. அப்போ வந்து எந்த ஒரு வளைவும் கிடையாதா? அப்ப இதே போல இதுக்கு முன்னாடி இந்த ஒரு மாநாடு நடத்தினாரு, ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினாரு எங்க ஈரோட்ல. அப்ப எத்தனை வளைவுகள் அங்க இருந்துச்சு?
இப்ப வளைவுகள் இருக்கு. அதுக்குமே 1 hour லேட்டா தான் அப்போ நான் என்ன கேக்குறேன்னு வச்சுக்கேன், இப்ப வளைவுகள் இல்லாத மாதிரி இவருக்கு வந்து ரோடு அமைச்சு கொடுக்கணுமா? நான் வந்து போற ரூட்ல வந்து வளைவுகளே இருக்கக்கூடாதா அப்படின்னு அமைச்சு கொடுக்கணுமா? சரி தோழர், இது எல்லாமே ஓகே. ஆனா இந்த சம்பவங்கள் இது எல்லாமே நடந்த ஒரு தவறு, அதை அவர் சரி பண்ணிக்கல, இல்ல போக போக காலப்போக்குல கத்துப்பாரு, எல்லாமே நம்ம வச்சுப்போம். இதான் நான் சொல்றேன் நானு. இந்த கரூர் சம்பவத்திற்கு தனிநபர் மட்டும் பொறுப்பு கிடையாதுன்னு சொல்லி நடிகர் அஜித் அவர்கள் பேசினாரு. ஆமா, இப்படி பேசினார் அவரு. தானும் பொறுப்பு, சோசியல் மீடியா பொறுப்பு. கூட்டம் சேர்க்கறது மட்டுமே பெரிய இது இல்ல. இப்ப என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இந்த சோசியல் மீடியா மேக்ஸிமம் என்ன பண்றாங்கன்னா, இந்த செய்திகள் விஜய் வந்து பனையூர் வந்து கிளம்பிட்டாரு, வண்டி போகுது, அவர் வந்து இங்க ஸ்டாப் பண்றாரு, நிக்கிறாரு, சாப்பிடுறாரு, போறாரு, வராரு, அப்படி இப்படி சொல்லி 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 கூட்டம் வந்து கிரௌட் ஆகுது. இன்னும் நாமக்கல்ல தான் தலைவர் பேசிட்டு இருக்கிறாரு, இன்னும் கரூருக்கு தலைவர் வரல, இப்ப வந்தா போய் பாத்திரலாம் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இருக்கு. இந்த தாமதம்ங்கிறது வந்து நம்ம எந்த அளவுக்கு ஏத்துக்க முடியுன்றதுக்கு, முதல்வர் வர வேண்டிய நிறைய இடத்துக்கே வந்து தாமதமா வந்திருக்காருன்றதும் இருக்கு இல்லையா? தாமதம் எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் இருக்கு. அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கா? இல்ல, அப்படி எதுவும் இப்ப நான் என்ன கேக்குறேன், நீங்க சொல்றீங்களே எங்க தலைவர் ஒரு மாச தலைவர், பக்கா மாச தலைவர் சொல்றீங்களா இல்லையா? அப்ப அப்படி இருக்கிறப்போ நீங்க நேரம் குறித்து நேரம் வரணுமா இல்லையா? பெரியாருடைய கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு நீங்கள் எப்படி நேரம் தவறலாம்? பெரியார் என்னைக்காவது நேரம் தவறாமல் போயிருக்காரா? இல்ல. உரிய நேரத்துக்கு கரெக்டா போயிருப்பாரு, ஒரேங்கிறதுல போனாலுமே சரி. அப்படிப்பட்ட ஒரு தலைவரை பெரியார் இருக்கிறாரா இல்லையா? பெரியார கொள்கை தலைவரை ஏத்து வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஈரோட்டுல போயிட்டு திருப்பரங்குன்றத்தை பத்தி நீங்க பேசுனீங்களா? எதுக்கு இப்ப வாய் திறக்கவே இல்ல? எதுக்கு அமைதியா கேக்குறீங்க? திருப்பரங்குன்றதுக்கு இவங்க பேசுனதா சொல்லி தனியார் தொலைக்காட்சியில நிர்மல்குமார் பேசியிருக்காரு இல்லையா? என்ன பேசினாங்க அதுல? முதல்ல அறிக்கையை அவங்க தான் விட்டாங்களாம். அதாவது இவங்க ஃபுல்லா அறிக்கை விடுறதா உங்களுக்கு வேலையே, அறிக்கை வேற எதுவும் பேசவே இல்லை. அவங்க என்ன பேசுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அமைதியாக இருக்கக்கூடிய நாட்டில் திமுக, அதுக்கும் திமுக தான் காரணம் சொல்லுவாங்க அவங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், அத தொடக்கம் ஆரம்பிச்சது திருப்பரங்குன்றத்துல. ஆனா அதுவும் நிர்மல்குமார் அதையும் தான் சொல்லி இருந்தாரு. என்னன்னா அவங்க தடுக்காம இருந்தா இந்த ஒரு பிரச்சனை இல்ல, முஸ்லிம்கள் யாருமே வந்து அதை எதிர்க்கல அப்படின்னு சொல்லி இருக்காருல்ல. இல்ல, நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், அயோத்தியை போல தமிழ்நாட்டினுடைய திருப்பரங்குன்றத்தை மாத்தணும்னு சொல்லி பேசுறாங்க. அதை பத்தி ஒரு பேசிருக்கலாம். தடுத்து நிறுத்தினதுக்கு அப்புறம் தான் அது பேசுறேன். இல்ல தடுத்து நிறுத்த பேசுறாங்க, இல்லன்னு சொல்லவே இல்ல. அதான் அவங்க பேசுறாங்களா இல்லையா? அவங்க இந்த மாதிரி ஒரு வார்த்தை வருதா இல்லைங்களா? அப்ப அதை பத்தி ஏன் வாய் திறக்க மாட்டீங்க? அயோத்தி மாதிரி வரக்கூடாதுன்னு சொல்றீங்க? புரியல. அயோத்தி மாதிரி ஏன் மாத்த கூடாது? அதுக்கு ஒரு ஸ்ட்ராங் ரீசன் இருக்குல்ல. ஆமாமா. அந்த காரணம் என்ன? இப்போ வந்து நான் என்ன சொல்றேன்னா, அயோத்தி அங்க உள்ள திருப்பரங்குன்ற அந்த கோயில், மலை உச்சி கோயிலுக்கும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த முஸ்லிம் வாழக்கூடிய பகுதிக்கும் எத்தனை கிலோமீட்டர் நினைக்கிறீங்க? ஒரு ஒரு நடைபானை ஒரு தூரம் தான், நடந்து போற தூரம் தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. தப்பி தவறி தமிழ்நாட்டு மக்களோ இங்க இருக்கிறவர்களோ யாரும் கலவரம் செய்ய மாட்டாங்க. ஏனென்றால் இது ஒரு மதச்சார்பற்ற ஒரு நாடு. அவர்களுக்கு தெரியும், இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் ஒற்றுமையாக வாழக்கூடிய மண் தான் தமிழ்நாடு தான் இருக்குது. வேற எந்த ஒரு மாநிலத்திலும் இப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமையை பார்க்க முடியுமா சொல்லி என்று பார்த்தால் கிடையாது, கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆனா ஒரு சில பேர் இருப்பாங்க பத்தில, இந்த சங்கிகள், சன்பரிவார்கள், கலவரத்தை தூண்டுவென்று நினைத்து கொண்டிருப்பார் பத்தில. நம்முடைய மதம் தான் ஆள வேண்டும். இப்ப இந்தியா என்பது அதிகமாக வாழக்கூடிய மக்கள் இந்து மக்களாக இருக்கிறார்கள், இந்த நாட்டை இந்து நாடாக அறிவிக்குதுன்னு சொல்லி பேசிருப்பாங்க பத்தியா. அவங்க ஒருவேளை தப்பி தவறி அந்த இடத்துல நடந்து போகிறப்போ கலவரம் செய்ய மாட்டாங்க சொல்லி என்ன நிச்சயம்? நான் இதற்கு வந்து ஒரு சான்று சொல்றேன் நானு. ஹெச் ராஜா அவர்கள் இருக்காரா இல்லைங்களா, அவர் வந்து என்ன பண்றாருன்னா, பிள்ளையாரு சிலை ஊர்வலம் போகுது, எல்லா இடத்துலயும் எங்க வேணா போய் வந்து பிள்ளையார் கோயில இருந்து போய் சுத்தி போகலாம். ஆனால் முஸ்லிம் தேர்வு மக்கள் வாழக்கூடிய இடத்தில்தான் பிள்ளையார் சிலை போகும் என்று அவர் ஏன் பேசினார்? அவரு கலவரம் ஏற்படுமா ஏற்படக்கூடாது என்பது எங்களுடைய நோக்கம். ஒருவேளை இப்ப இங்க எல்லாரும் ஒற்றுமையா தானே இருக்காங்க, அந்த இடத்துல போகும்போது எப்படி கலவரம் ஏற்படும் சொல்றீங்க? அதுதான் கண்டிப்பா ஏற்படும், அவங்க பண்ணுவாங்க, அதுதான் அவங்களுடைய நோக்கமே. நோக்கம் என்பது அப்படிதானே, அப்படிப்பட்ட நோக்கம். இதுக்கான வாய்ப்புகள் அந்த இடத்துல அமையும். திருப்பரங்குன்ற விஷயம் எடுத்தீங்கன்னா 10 பேர் மட்டும் போய் ஏத்திட்டு வந்தா போதும் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. கோர்ட்ல இருந்து தீர்ப்பு வந்தது. அந்த ரூல்ஸ் படி 10 பேர் காவலர்களோட போய் ஏத்திட்டு வந்திருக்கலாம்ல, அதுக்கு அனுமதிச்சிருக்கலாம்ல. முதல்ல இந்த தீர்ப்பு வந்து இப்போதான் முதல்ல ஆரம்பிச்சாங்களா? இல்ல, இதான் அப்பதுல இருந்தே வந்தது. அப்பதுல இருந்து வந்துச்சு. ஆனா இப்ப மட்டும் ஆரம்பிக்க என்ன காரணம்? ஏதாச்சும் ஒரு இடத்துல அவங்களுக்கு விடுவி கிடைக்கும்னு பாக்குறாங்க. இல்ல, எந்த விடுவி கிடைக்கும்? கோயில்ல கலவர விடுவி கிடைக்கும், அதுதான். இப்ப நான் என்ன சொல்றேன், அந்த இடத்துக்கு போயிட்டு நான் சொன்னதான் சொல்ல வரேன். நான் வந்து 1920 காலகட்டம் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு சரியா அதுதான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நானு அப்போதுல நடந்துட்டு இருக்குது. இப்ப எத்தனை பேர் முதலமைச்சரா மாறி மாறி வந்தாங்க, அப்பெல்லாம் வந்து அவங்களால பண்ண முடிஞ்சதா? முடியல.
பண்ண முடியல. ம். ஆனா இன்றைக்கு இருக்கிற ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ம். எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சரா இருந்தாரா இல்லைங்களா? ஆமா. அவர் இருக்கும்போது யாரை நீங்க பண்ணவே இல்ல. ஆனா அவர் இன்னைக்கு இருக்கும்போது அவரே தானே சொல்றாரு, என்ன சொல்றாரு அவரு? போய் ஏத்த விட்டுருக்கலாம், திமுகவோட வேலைதான் அப்படின்ட்டு. அதாவது பாஜக வேலை எதுக்கு அவர் சொல்ல மாட்டாரு, வாய்த்திருக்க மாட்டாரு. பாஜக தானே கேக்குறாங்க. இல்ல நான் கேக்குறாங்க, என்ன கேக்குறாங்க அவங்க? நான் என்ன சொல்றேன்னா, ம். ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அதற்கான முடிவுக்கான சொல்யூஷனை ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். ம். அதை ஃபர்ஸ்ட் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது முதல்ல கிடையவே கிடையாது. ம். ம். அதை வந்து அவங்க ஏத்துக்கவே இல்லை, அதை வந்து எடுத்துக்கொள்ளவே இல்லவே இல்லை. இப்போ என்ன இங்க பாஜக சொல்லுதோ அதை வந்து அசைன்மெண்டா வந்து இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து இவங்க ஏடிஎம்கே வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம அடுத்து பார்க்கணும்னா ஆதவ அர்ஜுனா அவர்கள் ம். விசிகேல வெறும் 20 பேர்களை தான் வச்சிருக்கீங்க, ம். கட்சியே இல்ல, ம். மத்தவங்க எல்லாம் போயிட்டாங்க, வெறும் 20 பேர்களை மட்டும் தான் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கூட்டணி கட்சி பத்தி பேசியிருக்காரு. ம். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் பேசி முடிச்ச 1 மணி நேரத்துக்கு அப்புறம் அவர் என்ன பேசினாரு? அவரே இல்லன்னுட்டாரு, பேசினது தவறுன்னு ஒத்துக்கிட்டாரு. ஓகே, இதை தவறுன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. தவறுன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரா? ம். இல்ல நான் பேசுனத ம். திமுக கட் பண்ணி போட்டிருக்குன்னு சொல்லி பேசினாரா? இல்ல அது வந்தது அப்படி அவரால சொல்ல முடியாது, அப்படிதான் அப்படிதான் சொன்னாரு. அவர் சொன்னாரு அவரு. ஆமா. இப்ப நான் என்ன கேக்குறேன், ம். அது பாஜக கட் பண்ணி சொல்லி போட்டது நீங்க ஏன் பேச மாட்டீங்க? இங்க மெயின் பிரதான எதிரியா இருக்கிறது திமுக தானே. இல்ல அதாவது ஆ. எதிரின்னு சொல்றீங்க, ஆனா என்ன ஒண்ணாச்சுங்கன்னா திமுகவுக்கு யாருமே இங்க எதிரி கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ம். எவ்வளவு பெரிய சக்திகள் வந்தாலும் சரி எங்களுக்கு எதிரியே கிடையாது. ம். ம். இப்போ வந்தவர் விஜய் அவர்கள், நாங்களாம் அன்றைக்கே வந்து நேரு அவர்களுக்கு கருப்பு கொடி காட்டி இந்திரா காந்தி எதிர்த்து பல பேர் எதிர்த்து எல்லாத்தையும் எதிர்த்து நாங்கள் அரசியல் களத்து நாங்க வந்தோம். ம். ம். ஒரு ஸ்டாண்டா நிக்கிறோம். 75 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கை வேற எந்த ஒரு கட்சிக்கு இப்படி ஒரு சிறப்பு உண்டா? இல்ல, கிடையவே கிடையாது. ம். அப்போ திரிபுவாதம் செய்வது யார் இங்க செய்யறாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா ஆதவ அர்ஜுன் அவர்கள் செய்யறாரு. ம். இப்ப எனக்கு என்ன ஒண்ணு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆதவ அர்ஜுன் வந்து விசிகா இருக்கின்ற பொழுது கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்தாரு. ம். ஆனா அதற்கு முன்னாடி அவர் எந்த பக்கம் இருந்தாரு? திமுக இருந்தாரா இல்லைங்களா? ஆமா. திமுக அவர் எம்பி சீட்டை கேட்டார், அவர் ஆதவ அர்ஜுனை கேட்டார், அவர் தரல அவருக்கு. ஏன்னா அவரை பத்தி தெரியும், ம். ஏதாவது ஒரு கோல்மால் பண்ணுவாரு, இல்ல ஏதாவது வந்து ஒரு கட்சியை கலைப்பது போலயோ அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சுச்சு. டக்குன்னு கலக்கி விட்டாங்க. அடுத்து விசிக பக்கம் வந்தாரு. ம். விசிக பக்கம் வந்து அண்ணன் திருமாவர்களுக்கே தாண்டி இவர் ஒரு தலைவராக ஆசைப்பட்டாரு இவர். ம். ம். அதுதான் உண்மையே. அவர் ஏன் வந்து இப்ப நான் என்ன சொல்றேன், அவர் வந்து திருமணம் இப்போ ஒரு அரசாங்க நிகழ்ச்சி நடக்குது. இப்ப எல்லாரும் பேசுறாங்கல்ல, விஜய் இதுதான் விஜய்ட்டு நான் வரேன். எல்லோருக்குமான தலைவர் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்கு. ம். அந்த புத்தகத்தை எழுதியது யாரு? விகடன் வெளியிட்டாங்க. அந்த புத்தகத்துல நானும் படிச்சு பார்த்தேன். விஜய் அவர்கள் ஒரு வார்த்தை அம்பேத்கரை பத்தி எழுதிருக்காரா? ம். ம். எழுதவே இல்லை. திருமானன் அவர்கள் எழுதியிருக்கிறாரு, தோழர் ரவிக்குமார் அவர்கள் எழுதியிருக்கிறாரு, பல பேர் எழுதியிருக்கிறாங்க, ரஞ்சித்தன் அவர்கள் எழுதியிருக்கிறாரு, ஐயா விஜயகுமார் ஐயா, எங்களுக்கு தெரிஞ்சு பல பேர் இருக்கிறாங்க. ம். ம். இவங்க ஐயா பல பேர் எழுதிட்டு எல்லாமே எழுதியிருக்கிறாங்க. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா விஜய் எழுதினாரா? அம்பேத்கர் குறித்து எழுதினாரா? எழுதவே இல்லை. ம். விகடன் ஒரு நிகழ்ச்சி நடத்துது. அந்த நிகழ்ச்சி என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, விஜய் அழைக்கிறாங்க. விஜய் அழைச்ச உடனே என்ன பண்ணிட்டாங்க, விஜயனுடைய கையில புத்தகம் கொடுத்துட்டு திருமணம் வாங்க வேண்டியதா? இல்ல திருமாவளவன் அவர்கள் கொடுக்கறதாவும் விஜய் வாங்குறதாவும் தானே இருந்தது அது. இல்ல நான் என்ன கேக்குறது, இல்ல ஃபர்ஸ்ட் வந்து இப்படி இதாச்சு. இல்ல அது வந்து தவறா அறிவிக்கப்பட்டது செய்தி அப்படின்னு சொல்லி இல்ல இப்படிதான் சொல்லு. முதல்ல வந்து அவங்க வந்து அப்படிதான் பண்ணாங்க. முதல்ல வந்து அப்படிப்பட்ட நோக்கம் தான் கொண்டு வந்தாங்க. அப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க அந்த மேடையில பேசுறீங்கல்ல, அண்ணன் திருமாவர்கள் வரவில்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவருக்கு வந்து பல்வேறு வேலைகள் இருக்கும். யாதும் உணர்ந்தே தவிர்த்தல் பகையும் சூதும் உணர்ந்தே தகர்த்தோம் சொல்லி பேசுறாரு அவரு. இப்ப இதை விட ஒரு விளக்கம் வந்து என்ன கொடுக்க முடியும் திருமணம்? ஆமா, வேற ஏதாவது டெபினேஷன் கொடுக்க முடியும்? இது வந்து அரசியல் தெளிவு எல்லாமே இருந்தாதான் பேச முடியும். நான் நினைக்கிறேன் அந்த மேடையில ஆதவ அர்ஜுன் அவர்கள் பேசினாரா இல்லையா? அப்ப பேசுகின்ற பொழுதும் விஜய் அவர்கள் பேசுகின்ற பொழுதும் என்ன பேசிருக்கணும்? அம்பேத்கர் குறித்து பேசிருக்கணும். அம்பேத்கரை பத்தி பேசினாங்களா அவங்க? எத்தனை நிமிடங்கள் அம்பேத்கரை பத்தி பேசினாங்க? பெருசா பேசினாலும் சிறு சிறு தகவல் போற போக எப்படி தொட்டு போறதா? இல்ல அவருக்கு எழுதி கொடுக்கறதோ தொடர்றதோ எல்லாமே அவ்வளவுதானே இருக்கு. எழுதி கொடுக்கறதா பேசுறாரு. அதுதாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆதவ அர்ஜுனுடைய இது வந்து மாறிடுது. திருமாவளவன் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு 3 மாசம் வந்து 6 மாசம் 6 மாசம் வந்து சஸ்பெண்ட் பண்ணிக்கிறாரு. 6 மாசம் வந்து சஸ்பெண்ட் உன்னால பொறுத்துக்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த கட்சியில நீ இத்தனை வருஷம் இருந்தது தப்பு தானே. திருப்பி வந்து நீ இந்த டிவிக்கு பக்கம் விஜய் கிட்ட நீ வந்துடுற. விஜய் கிட்ட வந்தோடனே இப்ப என்ன ஆச்சு? விஜய்க்கு எழுதி கொடுப்பது எனக்கு தெரிஞ்சு ஆதவ அர்ஜுனா தான் இருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
இப்ப என்ன பண்றேன்னா எல்லாம் தவறான கருத்துக்களை எழுதி கொடுக்குறாரு. உண்மைங்களா பொய்ங்களா? பாண்டிச்சேரியில போயிட்டு சரி, நான் எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, விஜய் அவர்கள் இப்பதான் வந்திருக்காரு, அவருக்கு எதுவும் பெருசா தெரியல. வழிகாட்டுற இடத்துல திருமாவளவன் அவர்கள் இருந்திருக்கலாம் இல்லையா? இத்தனை இடத்துல இத்தனை வருஷமா இப்படியே இருந்த வந்த இடம், ஒரு பெரிய இளைஞர் கூட்டம் அங்க இருக்கு. அது எல்லாத்தையும் வழிபடுத்துற இடத்துல திருமாவளவன் போயிருக்கலாமா, ஏன் போகல? அதாவது விஜயிடம் வந்து ஒரு ஒரு தலைமை பண்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கிடையாது. ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டும் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, அண்ணன் திருமாவர்கள் வந்து அடிக்கடி பேசுவார். அவரு ஒரு கூட்டத்தை ஒரு ஒரு வன்முறையை தூண்டுவதற்கு ஒரு ரவுடி போதும், ஆனால் ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்த ஒரு தலைவன் தேவை அப்படின்னு சொல்ல வருவார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு லீடர்ஷிப்பா தான் இங்க தேவைப்படுது. அப்போ அந்த தலைவருக்கான தகுதி என்பது விஜய் அவர்களுக்கு இருக்கதா சொல்லி பார்த்தா இல்ல, வளர்த்து கொள்ள வேண்டும். அதைத்தான் வந்து நாங்க எல்லாமே சொல்றோம். அப்போ நாங்க என்ன சொல்றோம், இப்ப என்ன பண்றாருன்னா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச உடனே எல்லாத்தையும் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ என்ன அதிமுகவும் என்ன பண்ணாங்க, பாஜக எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, சரி விஜய் வருவாரு, விஜய் எப்படியே வருவாரு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. நேத்துக்கு ஊழல் சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா விஜய் அவர்கள் வந்து பேசிட்டாரு. அதிமுக பேசிட்டாரு. இப்ப அதிமுக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, விஜயை போட்டு புழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு அரசியலுக்கு வரீங்க. அப்ப அரசியலுக்கு நீங்க வருகின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக எதிர்ப்பை சம்பாதித்து வரவே கூடாது. ஒரு நட்புறவோட அரசியல். இதே மாதிரிதான் எம்ஜிஆர் அவர்கள் வரும்போது ஏகப்பட்ட எதிர்ப்புகள் இருந்துச்சு. இன்னைக்கு விஜய சொல்ற மாதிரி விசில் அடிச்சாங்கன்னு சொல்லி அன்னைக்கு எம்ஜிஆர் கூட இருந்தவங்க எல்லாரையுமே சொல்லி இருந்தாங்க. ஆனா எம்ஜிஆர் அதையெல்லாம் மீறி தானே சிஎம் ஆனாரு. அதாவது அரசியலுக்கு வந்து யாரு வந்தாலுமே சரி, ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும், ஆளுங்கட்சியா இருந்தா வந்து நீங்க வந்து எங்க கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க, எதிர்கட்சியா இருந்தாலும் நீங்க வந்து என்னுடைய கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா தனி ஒரு ஓட் பேங்க் இருக்கு. இப்ப வந்து எம்ஜிஆர் மட்டும் இல்ல, அவர் இருந்தாரு இல்லைன்னு சொல்லவே இல்லை. அப்புறம் எம்ஜிஆர் என்ன பண்றாருன்னா தொடக்க காலமா படத்துல நடிச்சாரு, சினிமால இருந்தாரு. மது குடிப்பது வந்து அவர் திரைப்படத்துல எனக்கு தெரிஞ்சு வச்சிருக்க மாட்டாரு. நானும் அது பல டைம் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுவாருன்னா மக்களோட நிப்பாரு. அவர் ஏன் முதலமைச்சர் ஆனாரு சொல்லி பார்த்ததுன்னா மக்களோட மக்களுக்காக மக்கள் களத்தில் போய் நின்றுக்கார விஷயம் என்னைக்காவது மக்களை கூப்பிட்டு வச்சு அந்த பேட்டர்ன் மாத்துறாருல. எப்படி மாத்துறாரு? 41 பேர் கரூர்ல செத்துட்டாங்க, அந்த குடும்பத்தை வந்து பனைவர் வந்து பாருங்க சார், அந்த பேட்டர்ன் இப்படி மாத்துறாரு. இல்ல திரும்பவும் அங்க போனா ஏதாச்சும் ஒரு அசம்மதம் ஆகும், இல்ல அந்த இடத்துல எப்படி போய் நிக்க முடியும்னு ஒரு தயக்கம் இருக்கலாம். அவங்களை கூட்டிட்டு வந்து நிக்க இல்ல, அதுல என்ன தயக்கம் நான் கேக்குறேன். அப்படிப்பட்ட தயக்கம் இருக்கக்கூடிய நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்க, நீங்க அந்த கூட்டத்தை கூட்டுனீங்க. இல்ல இது வரைக்கும் இப்படி ஒண்ணு அவர் ஃபேஸ் பண்ணது இல்ல, புதுசா ஒண்ணு தெரியுது. அப்ப என்ன பண்றாருன்னா அங்க இருந்து கூட்டிட்டு வந்து அவங்க எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டா நடந்துச்சுன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்காரு. அவங்களுக்கான உதவித்தொகைகளை கொடுத்திருக்காரு. அதாவது எப்படின்னா நீங்க எல்லாரும் இங்க வாங்க, பனையருக்கு வாங்க, கூட்டிட்டு வராங்க. அதுதாங்க தொண்டர்கள் கூட்டு வராங்க, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. நீங்க ஒட்டுமொத்தமா எல்லாம் பனையருக்கு வாங்க, நான் உங்க காலில் விழுறேன், நீங்க வெளியே பேசுங்க. என்ன அரசியலா இருக்குது? கரூர்ல போயிட்டு அங்க கேள்வி கேட்டவர்கள் அந்த மக்களை பார்த்து விஷயத்த பேசுனாங்க, எல்லாரும் இது பண்ணாங்க, ஒரே கான்செப்ட் சொன்னாங்க, விஜய் அவர்கள் நேரம் தவறி வந்தது, அதனாலதான் இந்த சம்பவம் நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. அவங்களே சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறமேட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கரூர் பிறகு இங்க வந்து அங்க ரெசார்ட்ல வச்சு அந்த இறந்தவர்களை வந்து காலில் விழுந்து அழ வச்சிட்டு பிறகு அப்போ வந்து பேட்டி கொடுக்குறாங்க, இல்ல விஜய் வந்து சரியான இடத்துல வந்திருந்தாரு, கட்டுக்கடங்காத கூட்டம், அதனால வந்து அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாதிக்கப்பட்டவர் தான் இங்கேயும் பேசுறாரு. அங்க 20 லட்சம் கொடுக்கல, 20 லட்சம் கொடுத்தாங்க. அப்போ 20 லட்சத்துக்கு முன் 20 லட்சத்துக்கு பின் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்ப தமிழ்நாட்டினுடைய அரசியல் எப்படி மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கரூருக்கு முன்பு கரூருக்கு பின்பா மாறி போயிடுச்சு. இப்ப கரூருக்கு முன்பு என்ன பண்றாரு விஜய் அவர்கள், ஒரு 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 மணி நேரம் பேசினாரு, 1 மணி நேரம் பேச முடியாது விஜய் அவர்கள், ஒரு 10 நிமிஷம் பேசாருன்னு வச்சுக்கீங்களேன். அதுல குறிப்பா ஒரு 5 நிமிடம் கண்டிப்பா திமுக எதிர்த்து பேசுவார், 1 நிமிடம் பாஜக எதிர்த்து பேசுவார். என்று இப்பெல்லாம் பாஜக அப்படிங்கிற வார்த்தை வரவே இல்லவே இல்லை.